ஹாய் திஸ் டாக்டர் ரேவதி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த கண்டிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பிளட் ப்ரெஷர் யாருக்கெல்லாம் அதிகமாகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி வைஸ், அதாவது ஹெரிடிட்ரி, ஒரு ஃபேமிலியில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாருக்காவது பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஜென்ரேஷன் அடுத்து வரவங்களுக்குமே பிபி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வேறு யாருக்கு வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி, அதாவது ஓவர் வெயிட்டாக இருக்கவங்களுக்குமே பிபி வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பராக டயட் இல்லை, ஓவராக ஆயில் ஃபுட்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஏஜ் ஆக ஆக பிபி வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களுக்குமே பிபி வந்து அதிகமாகும். வேறு ஏதாவது மெடிக்கேஷனோ இல்லை ட்ரக்ஸோ எடுக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிபி வந்து ரைஸ் ஆகும். இது இல்லாமல் சில ஆர்கன் இன்வால்மெண்ட், அதாவது சில டிசீஸ் இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் இல்லை லிவர் ப்ராப்ளம் அந்த மாதிரி டிசீஸ் இருக்குன்னா அவங்களுக்குமே பிபி வந்து ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஒரு சைலண்ட் கில்லர் தான், எந்த சிம்டம்ஸும் காட்டாது. பட் சம்டைம்ஸ் வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒரு ஃபியூ சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது தலைவலி, கண்ணு சில நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி மங்கலாகிற மாதிரி இருக்கும். ஷார்ட் ப்ரீத், அதை மூச்சு நல்லா டீப்பாக இழுத்து விட முடியாது, மூச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடைச்சி வர மாதிரி இருக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்குதுன்னு வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இதை வச்சு மட்டுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பிபி வந்து ஒரு தடவை மானிட்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். பிபியோட ரேஞ்ச் வந்து நார்மலாக உங்களுக்கு 120/80 தான் இருக்கணும். அது கூட +or-10 இருக்கலாம். அது அவங்க ஏஜை பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகும். அது நார்மல் தான், பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபி அதிகமாகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், கிட்னி ஃபெயிலியர் வரலாம். அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்லியாக வந்து பிபி வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணுறது தான் சேஃபஸ்ட் சைன் நமக்கு. இதை வந்து பிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். பட் ஏர்லியாகவே நீங்கள் ரூல் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில மெடிக்கேஷன்ஸ் நம்ம கொடுப்போம். அந்த மெடிக்கேஷன்லேயே வந்து உங்களுக்கு பிபியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த பிபியை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியில் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாத மெடிசன்ஸ் நிறைய இருக்குது. நியர்பை ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள், அவங்கள பார்த்து அவங்க மெடிசன் கொடுப்பாங்க. அதை எடுத்தாலுமே பிபி வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் தடுத்துக்கலாம். தேங்க்யூ.